Hi, so welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ வாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாகுன்னு சொல்லுவேன். நான் ஷார்ட்ஸ் கிடையாது, ஒரு குட்டி விலாகு. இந்த டிஷ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒன்ஸ் கொரோனா டைமில் பண்ணது, பட் அதுக்கப்புறம் இதை நான் பண்ணவே இல்லை. ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே, டெய்லி சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சி போர் அடிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு இட்லிக்கு வந்து நான் பாம்பே சாம்பார் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இது கொரோனா டைமில் செஞ்சது, அதுக்கப்புறம் நான் செய்யவே இல்லை. ஸோ இன்னைக்கு அது செய்ய போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் பெங்களூரில் இருக்கும்போது அடிக்கடி வந்து இதை நான் சாப்பிட்ருக்கேன். சில பேர் வெல்லம் போடுவாங்க, சர்க்கரை போடுவாங்க, பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் வந்து அதெல்லாம் வந்து வீட்டில் ஸ்வீட் சேர்க்கும் போது வந்து இங்கே என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. பிகாஸ் அவங்களாம் கொஞ்சம் காரசாரமாக வந்து சாப்பிட்டு தான் பழக்கம். ஸோ அதனால அது இல்லாமல் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் பாம்பே சட்னி கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. இதே மாதிரி அந்த பாம்பே சாம்பார் வைக்கிற மாதிரி அதே ஸ்டைலில் தான் சட்னியும் வரும். பட் வந்துட்டு சட்னி வந்து நீங்கள் கொஞ்சம் கெட்டியமாக பண்ணுற மாதிரி இருக்கும். சாம்பார் வந்து கொஞ்சம் ரொம்ப தனியாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு வந்து உங்களுக்கு துவரம் பருப்போ இல்லை பாசிப்பருப்போ எதுவுமே தேவை கிடையாது. வெறும் கடலை மாவு தான், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இதுதான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்து நிறைய தண்ணி ஊற்றணும். அப்போ நல்லா தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு இந்த மோர் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் நல்லெண்ணெய் ஒரு கடலெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்குங்க. நான் வந்து அந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றினேன். கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்ச உடனே அந்த பச்சை மிளகாயை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து நம்மளுக்கு உள்ளே போனாலும் அந்த காரம் அவ்வளோ தெரியாது, ரொம்ப பொடி பொடியாக இருந்தால். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணி வதங்கினதுக்கு அப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு, மஞ்சத்தூள், நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் நான் வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கிட்டேன். இது வீட்டிலே ரெடி பண்ணது தான். இதில் வந்து மிளகாவும் இருக்கும், ஸோ காரமும் கொடுக்கும், அதே நேரம் அந்த சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ நல்ல எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவு வந்து ஊற்றணும். கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. பிகாஸ் கடலை மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடுங்க. என்கிட்ட ஸ்டாக் வீட்டில் இல்லை, ஸோ நான் போடலை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டாக இட்லி தான் ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். பட் சுட சுட இட்லி ஊற்றி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அது மேலே தழும்ப அந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பருப்பு எதுவுமே தேவையில்லை, இது வந்து சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.